கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்னைக்கு சூப்பரான ஒரு சாங் எடிட் பண்ண போகிறோம். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருக்க மாதிரி சாங் எப்படி எடிட் பண்ணுறது பார்ப்போம். வீடியோ ஸ்லிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்லிப் பண்ணும்போது அப்போ தான் உங்களால் எடிட் பண்ண முடியும். இது எப்படி எடிட் பண்ணி பார்ப்போம். நான் ஒரு 3 வீக் சேனலில் வீடியோ பண்ண முடியல. இனிமேல் கண்டினியூவாக வீடியோ போடுறேன். நீங்கள் டெய்லியும் நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சப்போர்ட் பண்ணால் தான் நான் டெய்லி வீடியோ போட முடியும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணல, அதுக்காண்டி தான். ஸோ நீங்கள் இந்த வீடியோ எடிட் பண்ணுறது ஃபுல்லாக பாருங்கள். நான் கிளியராக ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், பீட் மார்க் லிங்க்கு நான் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் ஒரே ஒரு லிங்க் தான் கொடுத்துருப்பேன். அதில் எப்படி நம்ம எடிட் பண்ண போகிறோம்னு பார்ப்போம். அதை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறத கிளிக் பண்ணி அலைட் மோஷனில் இன்புட் பண்ணிக்கோங்க. இன்புட் பண்ண அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ப்ராஜெக்ட்டில் போய்ட்டு நான் கொடுத்த பீட் மார்க் லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இமேஜில் கிளிக் பண்ணிட்டு உங்கள் இமேஜை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணுறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் அப்படின்றதுமா இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் மாதிரி போட்டு பார்த்தீங்களா, ஒரு ஃபிலிம் மாதிரி ஸ்டார் மாதிரி போட்டு பார்த்தீங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இமேஜுக்குள்ளே போகும். இப்போ உங்களுக்கு இந்த இமேஜ் தேவைப்படுது அப்படின்னா இதை வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிரும். ஓகேவா? செட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இதேமாதிரி தான் இந்த மாதிரி செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு நான் பீட் மார்க்லேயும் கொடுத்ததை இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் 3 டாட் கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு நான் சொல்கிறத மட்டும் அப்படி பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து நிறைய இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சிம்பிளாக எடிட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த நம்ம தான் கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் இதை கிளிக் பண்ணிட்டு ப்ரெஸ் ஐக்கான் மாதிரி வச்சுங்க சின்னதாக, அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர் பண்ணிக்கோங்க. காப்பி லேயர் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணதில் பேஸ்ட் ஸ்டைல் கொடுத்துட்டு நமக்கு வந்து எஃபெக்ட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் 2 மட்டும் க்ரீன் கலரில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு பேஸ்ட் கொடுத்துக்கலாம். ஓகேவா? பேஸ்ட் ஆட் பார்த்தீங்களா? அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த இமேஜில் உங்களுக்கு தேவை இந்த இமேஜ் ஓகேனா ஓகே, இல்லாட்டி வேறு இமேஜ் ஆட் பண்ணோன்னா கலர் அண்ட் ஃபில் போய்ட்டு எப்பயும் போல் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அடுத்து நம்ம இந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கிறோம். வச்சு நான் சொல்கிற வரைக்கும் அந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. டபுள் மார்க் வர வரைக்கும் இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது வரைக்கும் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஆட் அனுப்பிச்சிருமா, இந்த 5.28 இருக்கிற இமேஜை கிளிக் பண்ணிட்டு நம்ம எப்படி அங்கே காப்பி பண்ணமோ அதே மாதிரி காப்பி லேயர் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? காப்பி லேயர் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லாட்டி நம்ம காப்பி எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. காப்பி எஃபெக்ட் பண்ணிவிட்டு இல்லை காப்பி லேயர் பண்ணிக்கோங்க. ஆனால் ஈஸியாக இருக்கும். இது காப்பி பண்ணிட்டு காப்பி லேயர் பண்ணிட்டு நம்ம சொல்கிற இமேஜில் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த இமேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு நான் சொல்கிற வரைக்கும் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் டபுள் மார்க் நம்ம ஆட் பண்ண பார்த்தீங்களா, அது வரைக்கும் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அதை எப்படி நம்ம பேஸ்ட் பண்ணுறதுனா பேஸ்ட் ஸ்டைல் போய்ட்டு நமக்கு வந்து எஃபெக்ட் மட்டும் தான் க்ரீன் கலரில் இருக்க மாதிரி தேவை, அதனால் இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இமேஜுக்கு மட்டும் அந்த மாதிரி ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணோன்னே என்ன பண்ணணும்னா இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு இந்த 7.0 ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. 17.5 ஒரு இமேஜ் ஆட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அதை நம்ம இதை காப்பி லேயர் பண்ணிக்கிறோம். பக்கத்தில் இருக்கிற இமேஜை
இதை காப்பிலர் பண்ணிட்டு எப்படி பேஸ்ட் பண்ணோன்னா இந்த எஃபெக்ட்டும் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ரெண்டு க்ரீன் கலரில் இருக்கிற மாதிரி வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பேஸ்ட் பண்ணால் அவ்வளோதான் முடிஞ்சு. லாஸ்ட்டு இந்த இமேஜ் உங்களுக்கு ஓகே அப்படின்னா விட்டுருங்க. இல்லாட்டி வேறு இமேஜ் இந்த மாதிரி பண்ணணும், வேறு இமேஜ் வச்சு எடிட் பண்ணுறதா இருந்தால் இதை கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம இந்த வீடியோ எடிட் பண்ணியாச்சு. இதே மாதிரி உங்களுக்கு சூப்பரான வீடியோ இல்லை இதுக்கப்புறம் நல்ல சூப்பரான வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி சாங் வேணும், பிஜிஎம் வேணும்னு சொல்லுங்கள், அதுக்கு எடிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நிறையா நான் சொல்லாமல் இருக்குவேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும் தான் நான் சொல்லலை. கார்னரில் வர மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எஃபெக்டில் வீடியோ கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.